ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவை வந்து எனக்கு தொடர்ச்சியாக தரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான். என்னாச்சு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கா, உங்கள் உடம்புல எதுவும் பிரச்சனையா, எது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கா அப்படி சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட் எனக்கு வந்துட்டுருக்கு. அது போக ஃபோன் கால் பண்ணுறவங்களும் சரி, என்ன இப்படி சடனாக வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கீங்க, எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான பதில் வீடியோ தான் இது. என்ன ரீசன் அப்படின்றத வந்து சொல்லிவிடுவோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. நம்ம சேனலை வந்து புதுசாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்னோடய வாய்ஸ் பிடிச்சி நிறையா பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா, அதுக்கே வந்து என்னோடய மனமார்ந்த நன்றி. உங்களோட ஆதரவை வந்து எனக்கு தொடர்ச்சியாக நீங்கள் தாங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் பெஸ்ட்டாக வந்து என்னோடய வீடியோஸ்லாம் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் பெஸ்ட்டாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் நான் கொடுப்பேன். அப்புறம் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். எல்லாம் கமெண்டில் போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு எது ஹெல்த் இஷ்யூவா என்ன சொல்லுங்கள், திடீர்னு ஏன் வந்து இந்த ருத்ராட்சி போட்டிருக்கீங்க, ஏதோ பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்களா. ஸோ என்னம்மா இந்த பாரு கொட்டிடாத. நானும் நீளவா அங்கே தூங்குற டைம் ஆயிடுச்சு. ஆனால் அம்மா வந்து பால் கொடுத்துட்டு போகிறாங்க. நைட்டில் என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி, பால் குடிச்சிட்ருக்கிறதுக்கு. சரி, ஓகே, சொல்லிடலாம். எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லைங்க. நான் நல்லா இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன். பழைய வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் அந்த பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோஸ்னாலும் சரி, பழைய ஃபோட்டோஸ் அப்படின்னாலும் சரி, வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன். மற்றபடி எந்த ஹெல்த் இஷ்யூலாம் எனக்கு இல்லை. எனக்கு உடல்நல நல்லா இருக்குது. நான் எந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துகிட்டுலாம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி எண்ணங்களை வந்து தவிர்த்துருங்க. நிஜமாட்டுமே நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஹெல்த்து நல்லா இருக்குது, வெயிட் லாஸ் ஆகிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தண்ணி நிறையா குடிச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். சாப்பாடு எடுத்துக்கிறத விட தண்ணி நிறையா குடிச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நிறைய தண்ணி குடிக்கிறேன். சோறு அப்படின்றத வந்து கம்மி பண்ணிட்டேன். சாப்பாடு ரைஸ் சாதம் அப்படின்றத வந்து கம்மி பண்ணிட்டேன். ரைஸ் சாதத்தை வந்து ஃபுல்லட்டுமே நான் கம்மி பண்ணிவிட்டு தண்ணி தான் நிறையா சாப்பிட்டுட்ருக்கேன். நிறைய குடிக்கிறேன். ஒரு நாளைக்கு எப்படியும் 2 பாட்டில், எவ்வளோ பெரிய பாட்டிலோட 2 பாட்டில் 3 பாட்டில் தாராளமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுப்பேன். எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்றது அந்த மாதிரி தான். இப்போ கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் நிறையா போயிட்டுருக்குங்களா, வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோமா. ஸோ இப்போ எடுக்கிற வீடியோவே கிட்டத்தட்ட மணி 10:30. இப்போ 10:30 கிட்டத்தட்ட மணி. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 10:30. இப்போயே மணி 10:30. இனி நான் அந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு போட்டுட்டு நான் தூங்குறதுக்குள்ளே மணி வந்து கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடும். 12 to 1 மணி ஆயிரும். அப்படி என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் காலைல திடீர்னு எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்பணும். ஏன்னா இப்போ வரைக்கும் இன்கம்னு சொல்லிட்டு நான் என்ன இதில் பார்க்கல. அது வர்ற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போவோம். ஏன்னா இஎம்ஐஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கே, அதுக்காக வீட்டுக்கும் நம்ம கொடுக்கணும்ல. ஆக நம்மளுக்கு சோடு போடுறதே பெருசு இல்லை.
ஸோ அவங்களையும் பார்க்கணும்ல. அதனால் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்து நிச்சயம் வந்து ஒரு வெற்றியை தரும்னு நினச்சி நான் ஓடிட்டுருக்கேன். உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸை மட்டும் நான் மண்டைக்கு எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் கொண்டு போய்க்கிட்டு அப்படியே ரன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு, எனக்கு உங்களோட பாசிட்டிவான வைப்ஸ் எல்லாம் எனக்கு தாங்க அப்படி சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அது போக என்ன மாதிரியான கண்டென்ட்டில் வீடியோஸ் எடுக்கலாம், விலாக்ஸ் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து ஹோம் டூர், ஃப்ரிட்ஜ் டூர், அப்புறம் எங்கள் தோட்டத்துக்கு போகிறது, அது அந்த ட்ராவல், வெளியில் போகிற ட்ராவல் எல்லாம் நல்ல நல்ல சம்பவங்களாக வந்து எங்கள் ஊரை சுற்றி இருக்க நல்ல நல்ல விஷயங்கள், பட்டிவரம்பட்டி, ஐயம்பாளையம், மருதாநதி டேமில் உள்ள சுற்றி இருக்க நல்ல நல்ல விஷயங்கள், கோயில்கள் எல்லாத்தையுமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஆதரவு தந்துட்டுருக்கீங்க. அது வரைக்குமே ரொம்ப சந்தோஷம். எனக்கு உடல்நலம் நல்லா இருக்குது. நான் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கிட்டு இல்லை. நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நிறைய போட்டுட்ருக்கீங்களா, உனக்கு ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு போல் அப்படி சொல்லிட்டு. இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் உடல்நலம் எனக்கு நல்லா இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் எதுவும், நான் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கவில்லை. என்னோடய பழைய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இப்போ இருக்க வீடியோவையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க, ஏன் சடனாக இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிட்டீங்கன்னு. தண்ணி நிறையா குடிச்சிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் முடிஞ்சவரை நீங்களும் தண்ணி நிறைய குடிங்க, அவ்வளோதான். அரிசி சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு தண்ணி வந்து நிறையா குடிங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? பாய் பாய்.